நாங்க எல்லாரும் திருப்பரங்குன்றத்த அன்னதானம் போடுறதுக்காண்டி போயிருந்தோம். அன்னைக்கு முருகனோட உகந்த நாள் வருஷம் வருஷம் போடுவோம். அப்படி போகும்போது அந்த குரங்குகள் சேட்டை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் எல்லாத்தையும் விரிச்சு அன்னதானம் ஃபஸ்ட்டு தக்காளி சாதம், அப்புறம் மோர், அரியர்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தோம். பக்தர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாயிருச்சு. வெயில்னால என்ன ஆளன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்தனால இப்போ யாரும் வரமாட்றாங்கன்னு தெரியல. பக்கத்துலேயே கிணறு இருந்துச்சு. உள்ளே வெட்டி பார்த்தா தண்ணியவே காணோம். தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியே தான் போயிட்டு வந்தோம். ஆனால் திருப்பரங்குன்றம் மக்கள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஐஸ் கட்டி வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட வண்டியே கொடுத்து லொக்கேஷன்னு சொல்லி நீங்களே போய் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வண்டியை மட்டும் திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எந்த ஊர்லேயும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. வண்டியை நம்பி கொடுக்குறதுக்கு இந்த ஊரில் கொடுத்து விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றிகள். அப்படியே நாங்களும் போய் அன்னதானம் போட்டு சுற்றிக்கிட்டு பார்த்தோம்னா குரங்குகளை சேர்த்துறாங்க. நம்ம எதுவும் பண்ணாட்டி அருவும் நம்மளை எதுவுமே பண்ணாரு. கடைசியாக சர்பட்லாம் கொடுத்துட்டு அதுக்கு வாழைப்பழம் தான் தூவி போட்டு இந்த மாதிரி சீசனில் வெயில் சீசன் தான் குரங்குகளுக்கு போய் தண்ணி வைக்கிறது அந்த சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க அந்த வாலண்டியர் இன்வால்வ் ஆகுவாங்களே அவங்க எல்லா பேரும் போய் அந்த ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அருகளும் கொஞ்சம் இந்த ஜீவனை வாழும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களும் போய் கொடுக்க போனோம். ஆனால் அருகளுக்குள்ளே அந்த ஃபுட்டுக்காண்டி சண்டை பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்புறம் தெரிஞ்சு ஃபுட்டுக்காண்டி இவ்வளோ தூரத்துக்கு சண்டை போட்டு அது சாப்பிடணும் போகிறோம். ஒரு ஒரு குரங்கு மேலேயும் நிறையா காயங்கள் இருந்துச்சு. கொஞ்சம்